இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் எவ்ரிடே ரொட்டீன் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். இது தேர்ஸ்டே மார்னிங் எடுத்த விலாகு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி, தேங்காய் சட்னி, சாம்பார். பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் போட்டிருந்த துணி எல்லாத்தையும் எடுத்து காய போட்டாச்சு. லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பயங்கர வெயில். பட் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது. கிளைமேட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, அந்தளவு வெயில் இல்லை. இந்த ஹாலிடேஸில் ஒரு நாளும் ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு சில நைட்டி கையில் மட்டும் தையல் பிரிஞ்சிருச்சு. இதை கடைக்கு எடுத்துகிட்டு போய் தைக்கிறதுக்கு பதிலாக நம்மளே தைச்சிடலாம் அப்படின்ட்டு என்கிட்ட ஊசியும் நூலும் இருந்தது. அதை வச்சே நான் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கே தையல் பிரிஞ்சிருக்கோ அங்கே மட்டும் ஊசி நூலால் கையாலேயே ஸ்டிச்சிங் போட்டுட்டேன். இது ரன்னிங் ஸ்டிச்சு தான். ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் சொல்லி கொடுத்த ஞாபகம் இருந்தது, அதை வச்சு தைச்சேன். தையல் கொஞ்சம் நெருக்கமாக போட்டோன்னா வெளியில் தெரியாது. இந்த மாதிரி தான் வீட்லேயே தைச்சிட்டேன். இப்படியே தைச்சி முடிச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், வெளியில் தைச்சதே தெரியல. இது முடித்ததுக்கப்புறம் துணி இருந்தது, அது எல்லாத்தையும் மடித்து பீரோவில் வச்சாச்சு. பெரிய துணி எல்லாமே நான் மடிச்சிட்டேன். சின்ன துணி எல்லாமே நவி மடித்து கொடுத்துட்டா. துணியை மடித்த உடனே நான் பீரோவில் வச்சுருவேன், இல்லாட்டி அது கலைஞ்சிரும், மறுபடியும் எடுத்து வைக்க. ஈவினிங் வடை செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நவி உளுந்து வடை கேட்டிருந்தா, அதனால் உளுந்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை நறுக்கிட்டு, பச்சை மிளகா நான் சேர்க்கலை, அவளுக்கு உரப்பாக இருக்கும் அப்படின்றதுனால பச்சை மிளகா மட்டும் போடாமல் வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டுட்டேன். பச்சை மிளகா போட்டாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மிளகு எடுத்து அதை நல்லா பொடி பண்ணி அதில் போட்டாச்சு. கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு. இதோட கொஞ்சமாக அரிசி மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அடுப்பில் எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால வடை மாதிரி போட முடியல. ஸோ அதனால் போண்டா மாதிரி சின்னதாக போட்டு எடுத்தாச்சு. இந்த மெதுவடை ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.